அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, லாஸ்ட் இயர் இந்த குரூப் 2 ஓட 2025 கொஸ்டின்ஸ தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா சிலபஸ் மாத்துறதுனால புது சிலபஸ் இல்லையா? அதனால ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம டிகோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 24த் கொஸ்டின்ஸ் பாருங்க. ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஆல்ரெடி 23 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. ஓகேவா? ஒவ்வொன்னுக்கும் நம்ம மெட்டீரியல்ல எங்க ஆன்சர் இருக்கு, நம்ம மெட்டீரியல்ல படிச்சிருந்தா எப்படி ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத முதற்கொண்டு ப்ரூஃபோட எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இப்போ 24த் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ். ஓகே. இது ஆல்ரெடி ரொம்ப தெளிவா சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஜம்பிள்டு சென்டென்ஸ்ல இருந்து கேட்போம். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு சென்டென்ஸ் ஒரு டாபிக்கே உள்ள சிலபஸ்ல இருக்கு. அப்ப சிலபஸ்குள்ள தான் கேள்வி வந்திருக்கு. ஓகே ரைட். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, ஏ, பி, சி, டி, ஈன்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. பட் ஆனா, இது ஒரு கதை மாரி, ஃபார்மேஷன் மாரி, இல்ல ஒரு பேராகிராஃப் மாரி இருக்கலாம். அதே சமயம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் அலைன்மென்ட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது? செகண்ட் பாயிண்ட் எது? அப்படிங்கிற அலைன்மென்ட் மாறி இருக்கு. ஸோ இதத்தான் நம்ம என்ன செய்யணும்? டிகோட் பண்ணி கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரி ஓகே. இப்ப இந்த கொஸ்டின எப்படி சார் ஹேண்டில் பண்ண முடியும்? இது கரெக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து டென்ஸ் மாரியோ, இல்ல இப்படி வந்தா இது இப்படி அப்படிங்கிற மாரி நம்ம என்ன செய்ய முடியாது? இத அலைன்மென்ட் பண்ண முடியாது. பட் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு, புரிஞ்சு, அந்த அர்த்தத்த அப்சர்வ் பண்ணி, ஓகே இந்த ஸ்ட்ரக்சர கண்டுபிடிச்சா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இத வச்சு என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா நம்ம டிகோட் பண்ணி ஓரளவு ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 2 பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னாலே, கீழ இருக்கிறத நெக்லெக்ட் பண்ணி ஆன்ஸர கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? இத ஜம்பிள்டு சென்டென்ஸ்க்கு நான் ஒரு மெட்டீரியல் குடுத்திருந்தேன். இங்க இருக்கு பார்த்தீங்களா? ஜம்பிள்டு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு குடுத்தேன். ஜம்பிள்டு சென்டென்ஸ்னா என்ன? பேசிக் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அதாவது வேர்ட்ஸ ஜம்பிள் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி எழுதணும்? இப்ப குட் இஸ் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கு. பட் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ வேர்ட்ஸ இங்க மாத்திருக்காங்க. ஒரு சென்டென்ஸ் குடுத்துட்டு வேர்ட்ஸ மாத்தி கேட்டாலும் நமக்கு பண்ண தெரியணும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், நான் இத குடுத்துருக்கேன். ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்சிங் ஃப்ரேஸ் டு மேக் எ கரெக்ட் சென்டென்ஸ். ஸோ டு த பார்க் வி வென்ட் எஸ்டர்டே. ஸோ வி வென்ட் டு த பார்க் எஸ்டர்டே. இது நம்ம கரெக்டான மீனிங். அப்ப எந்த சென்டென்ஸ வாசிச்சோம்னா நமக்கு கரெக்ட்டா மீனிங் கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். இல்லையா? ஸோ ஜம்பிள்டு சென்டென்ஸ பொறுத்தவரைக்கும் சென்டென்ஸ்ல மாத்துறது. அதே சமயம் பேராகிராஃப் ஜம்பிள்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதான் இங்க கேட்டிருக்குது. இந்த 2ம் கேட்கலாம் கண்டிப்பா. பேசிக் ஜம்பிள்டு வேர்ட்ஸும் ல ஒரு என்ன சொல்றது? வேர்ட மாத்தி குடுத்துட்டு கரெக்ட்டா அலைன்மென்ட் பண்ணுங்கன்னும் கேட்கலாம். அதே சமயம் இங்க குடுத்திருக்கது தான் இப்ப நமக்கு கேட்டிருக்க இங்க இருக்க கேள்வி. பேராகிராஃப் ஜம்பிள் சொல்றேன் இல்லையா? இதான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரீஅரேஞ்சிங் மல்டிபிள் சென்டென்ஸ் டு ஃபார்ம் எ கோஹரண்ட் பேராகிராஃப். நான் சொன்னேன் இல்லையா? இதே கொஸ்டின் தான் அங்க கேட்டிருக்கு. இத இப்ப எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் குடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஒரு 3 பாயிண்ட் குடுத்திருக்கேன். அதுல 5 பாயிண்ட் இருக்கு. இதுல 3 பாயிண்ட் இருக்கு. The sun sets in the west. It rises in the east. The sun gives us light. சிம்பிளா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி ஒரு 3 வேர்ட் குடுத்திருப்பேன். என்ன அப்படின்னா, sun sets in the west. Sun rise வேற, sun set வேற. அத புரிஞ்சுக்கணும். It rises in the east. The sun gives us light. ஓகே. இந்த 3 சென்டென்ஸும் தனித்தனியா பார்த்தோம்னா ஏதோ ஒரு அர்த்தத்த குடுக்குது. ஆனா அந்த கோஹரண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா? அது எப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்தோனே அத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? பாயிண்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும்? அத பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கலாம். இல்ல அத பத்தின ஒரு என்ன சொல்றது? இனிஷியேட் பண்றதுக்கான என்ன சொல்றது? ரூட் காஸா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, "த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட்" அப்படிங்கிறது முடியறத பத்தின விஷயம். அப்ப அது தொடக்கத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன குடுக்கல. "இட் ரைசஸ் இன் த ஈஸ்ட்" அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம்னா, எது ரைஸ் ஆகுது? இட்டுன்னா என்ன மீன் பண்ண முடியும்? அப்ப அதுவும் என்ன சொல்றது? புரிதலுக்கு குழப்பமா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட நம்ம என்ன செய்யலாம்? "த சன் கிவ்ஸ் அஸ் லைட்." சன் வந்து நமக்கு ஒளிய குடுக்குது. அதுக்கப்புறம் அத பத்தி பேச ஆரம்பிக்கிறது. "இட் ரைசஸ் இன் த ஈஸ்ட்." அதுக்கப்புறம் "த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட்." கரெக்ட்டா இருக்கா இந்த ஆர்டர்? இந்த மாரி மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? இந்த கோஹரண்ட் ஆர்டரையே நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும். பாயிண்ட் எப்பவுமே. ஸோ டேக்கிங் எ ஒவ்வொரு பாயிண்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வாசிக்கிறோம். "டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் த ஃபாக்ஸ் ஜம்ப்ட் அண்ட் ஜஸ்ட் மிஸ்ஸட் த ஹேங்கிங் கிராப்ஸ்." இது பாயிண்ட்டா இருக்குமா? ஏதாவது புரியுதா? என்னடா டேக்கிங் எ ஃபியூ ஸ்டெப்ஸ் பேக் அப்டின்னா, இது என்ன எடுத்தோனே பிரசன்ட் கன்டினியூஸ்ல ஆரம்பிக்குது டேக்கிங்ன்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா என்ன செய்யாது? இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட் கிடையாது. ஃபைனலி கிவிங் அப் த ஃபாக்ஸ் டர்ன்ட் அப் ஹிஸ் நோஸ் அண்ட் செட், "தே ஆர் ப்ராபப்லி சோர் எனிவே" அண்ட் ப்ரொசீடட் டூ வாக் அவே. இதுவும் என்ன செய்யாது? ஃபைனலி அப்படின்னு சொல்ட்டாங்க. எடுத்தோனே கடைசி அப்படிங்கிற மாரி சொல்லியாச்சு. ஸோ ஃபைனலிங்கிற வேர்டு கடைசி பாயிண்ட்ங்கிறத அவிங்களே இது ரொம்ப தெளிவா குடுத்துருக்காய்ங்க. ஆனா, இது வந்து ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த கொஸ்டின். ஓகேவா? ஆனா டஃப்பா கேட்கன்னு நெனச்சா, நான் சொன்ன பாயிண்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அத கிராஸ் செக் பண்ணீங்கன்னா தான் ஆன்ஸர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா, இந்த இடத்துல பாருங்களேன், ஃபைனலின்னு அவனே குடுத்துட்டான்.
அப்ப இதான் கடைசி பாயிண்ட். எங்க தேடுங்க? கடைசி பாயிண்ட் பி இங்க இருக்கா? ஒரே ஒரு இங்க பின்னு குடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணா கூட பரவால்ல. பின்னு ஒரே இதுல இருக்கு. டக்குன்னு நீங்க படிக்கவே தேவையில்ல. அர்த்தமே நமக்கு தெரிய தேவையில்ல. பி தான் ஆன்ஸர்ன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பட் அதே சமயம் ஒவ்வொன்னா நம்ம என்ன சொல்றது, இது ஈஸியா கேட்டனால நம்ம போட்டோம் டக்குன்னு ஃபைனலிங்கிறத வச்சு கண்டிப்பா போட்டோம். ஒருவேள டஃப்பா கேட்டிருந்தாங்கன்னா, நான் சொன்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொன்னேன், பாயிண்ட் எப்பவுமே ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கணும். இங்க குடுத்திருக்காங்க பாருங்க. சி ஒன் ஆஃப்டர்நூன் எ ஃபாக்ஸ் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் அண்ட் ஸ்பாட்டட் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் ஹேங்கிங் ஃப்ரம் ஓவர் எ லாஃப்டி பிரான்ச். ஒரு மதிய வேளையில ஒரு நரி வந்து என்ன செய்யுது? காட்டுக்குள்ள நடந்து போகுது. கதை கரெக்ட்டா இப்ப ஆரம்பிக்குதா? ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறாங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டா இருக்கும். அப்ப சி தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம ரூல்ஸ் படி இங்க குடுத்திருக்கேன் இல்லையா? இங்க ரூல்ஸ் படி இன்ட்ரோடக்ஷன் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சிருந்தாலும் என்ன செஞ்சிருக்க முடியும்? ஆன்ஸர் சி மட்டும் தான் இருக்கு. ஈஸியா என்ன செஞ்சிருக்கலாம்? ஆன்ஸர கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகேவா? சோ அதுல மறந்துறக்கூடாது. ஓகே. சோ இப்ப இந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்றது? மெட்டீரியல் குடுத்திருக்கோம். பட் ஆனா எப்படி சொல்றது? அலைன்மென்ட் எப்படி பண்ணணுங்கிறதுக்கான ஷார்ட்கட்ட நான் அந்த ஃபுல் பிடிஎஃப்ல குடுத்திருப்பேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐடென்டிஃபை சென்டென்ஸா இருந்தா சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட்டோட இடத்த கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அலைன் பண்ணுங்க. கனெக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆர்டிகல்ஸ் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. டைம் அண்ட் பிளேஸோட இண்டிகேட்டர் எங்கன வருதுன்னு பாருங்க. அன்னெசசரி வேர்ட் இருக்க வேர்ட தூக்குங்க. அப்படி மாரி நெறைய குடுத்திருப்பேன். ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியம் இந்த பிடிஎஃப். சூஸ் த மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். இக்னோரிங் கிராமர் ரூல்ஸ். கிராமர் ரூல்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. சப்ஜெக்ட், வெர்ப் அக்ரிமென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. ஜம்பிள்டு சென்டென்ஸ எப்படி சொல்றது? கிராமர், வேர்ட் ஆர்டர், லாஜிக்கல் திங்கிங். இந்த லாஜிக்கல் திங்கிங் தான் ரொம்ப முக்கியம். இதுல ஆன்ஸர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஓகே. சோ இந்த நம்ம மெட்டீரியல கோ த்ரூ பண்ணியிருந்தாலே கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க முடியும்? ஒரு ஒரு காமன் நாலேட்ஜ நம்மளால அடைஞ்சிருக்க முடியும். ஆன்ஸரையும் இந்த கேள்விக்கு கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேவா? ஓகே ரைட். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.